ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் பையனும் இன்றைக்கி டிமார்ட்டுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். எப்பவும் போல் 1000 ருபீஸ்க்கு தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்மோடு தான் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு தேவை இருக்க பொருள் இல்லாமல் தேவையில்லாத பொருளையும் நிறைய பார்த்து வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு க்ராசரி சைடு தான் போயிருந்தோம். க்ராசரி சைடில் போய் என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் பையன் ரொம்ப நேரமாக டாய்ஸ் கேட்டு டாய் செக்ஷனுக்கு போகலான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் எப்படி டான்ஸ் ஆடுறான் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதில் சில பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி அந்தளவுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப தேவையானது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டை பாருங்களேன், இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதனால் இது புது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டேன். அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் வந்து ரொம்ப நாளாக நான் பார்க்கும் போதெல்லாம் வாங்கணும் ஒரு நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அது இன்றைக்கி 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு போனேன். இதுதான் மொத்தமாக நான் வாங்கின பொருட்கள். இதில் எனக்காக நான் வந்து கொஞ்சம் டாப்ஸ், அதுக்கப்புறம் 2 மேக்ஸி அதுவும் எடுத்திருந்தேன். எல்லாம் எடுத்து பில் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஆட்டோலேயே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வாங்கினதுலேயே ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டை நான் காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மயில், அதில் வந்து கேண்டில் நம்ம உள்ளே ஏற்றி வைக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ. எனக்கு ப்ளூ வந்து கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் இருந்தது. அதில் 1, 2 தான் ப்ளூ இருந்தது. நான் ரொம்ப தேடி இது எடுத்தேன். ஆனால் இது ரொம்ப வொர்த்தான ப்ராடக்ட்டு. 250 ருபீஸ்ன்னு இதை நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் கேண்டில் ஏற்றணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக இதில் கேண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் இது எப்படி இருந்தது, இதோட வியூ எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 3 விதமாக நம்ம வந்து சீவரத்துக்கு வந்து தனித்தனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்தது. டீ போடுறதுக்கு இஞ்சி சீவிக்கலாம், அதுக்கப்புறம் தேங்காய் சீவிக்கலாம். இது ரொம்ப போர்ட்டபுளாகவும் இருந்தது நம்மளுக்கு குட்டியாக. அதனால் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் குட்டி பையனுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து துணி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவனுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்தில் வந்து ஸ்வெட்டர் கிடையாது. ஸோ அது